அடிச்சாயா, செமத்தியா அடிச்சாயா. காசு கொடுத்தா என்னையே போட்டுருவேன்னு சொன்னான், போட்டுட்டான். ஏய், என்ன வானத்துல கதை எழுதிட்டு ஒன்றும் இருக்க? இல்லைங்க. ஓட்டு லிஸ்ட்டை பார்த்து நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னீங்க. ஆனா என்னை விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. சோடா புட்டி போட்டுட்டு ஒருத்தன் இறங்கினான். அவன் தான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு ஹலோ, இருக்கிறேன். நீ யோசிச்சது போதும். நான் அந்த பெரிய மடையனை பார்த்து அது பேசிக்கிறேன். எப்படி நிலத்தை போடுறன்னு மடத்தனமா ஐடியா கொடுத்தது நீங்க. அது நீங்க தானே. இந்த வாட்டி நானே யோசிச்சு ஒன்று பண்றேன். வேலையை கச்சிதமா முடிச்சு காட்டுறேன். ம். என்ன நம்புங்க. நான் நினைக்கிறேன் நீ பெரிய பிளான் தான் பண்ணிருக்க. பொண்ணு 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 பொண்ணு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் காசு தரேன். ஸ்ரீமா, ஸ்ரீமா, கௌரி, எங்க யாரையும் காணோம். வீரப்பா பந்தயம் கட்டினேன். ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே போதும் தெரியல. எது வேணா நடக்கலாம். டென்ஷனாக இருக்கா? எனக்கு கூட சம்திங். ஆனாலும் எனக்கு திமிரு அதிகம் தான். உங்களை விட ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா விளைக்கிறேன்னு பந்தயம் கட்டினேன். இது ஓவர்ல. கொஞ்சம் ஓவர் தான். ஸ்ரீ, உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர்ல. நான் அப்படி தோத்துட்டேன்னா கூட இங்கேருந்து என்னை அனுப்பிட வேணான்னு உங்கள் அண்ணன் கிட்ட நீ சொல்கிறியா? இப்படியே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன் ஸ்ரீ. இந்த ஊர், இந்த வயல், இந்த ஆடு மாடுங்க, கோவமாக பார்க்குற உங்கள் அண்ணன், இவங்க எல்லாரையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது ஸ்ரீ. டேய், இது எல்லாம் அவனோடது. இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து சிவராமன் கட்டுல வச்சிரு. அவன் தோத்து போயிடுவான்ல. உங்களுக்கு ரொம்ப அறிவு. இந்த வஞ்ச புகழ்ச்சி எல்லாம் தேவையில்லை. போய் வேலை பாரு. அண்ணா, மாட்டுக்கு தண்ணி காட்ட மறந்துட்டேண்ணா. அண்ணா, என்னண்ணா அப்போ உடம்பு எரிஞ்சு போச்சு, இப்ப மூஞ்சி நாரி போச்சு. என்னண்ணா? நீ விவசாயம் பண்ணிருக்கியா? நிறைய பண்ணிருக்கேண்ணே. என்ன தராச வச்சு அளந்த? எதுக்கும் இன்னும் 2 கட்டு எடுத்து போடுறான். இந்த தடவை சந்தோஷ் எந்திரிக்கவே முடியாது.